வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 8 ஜூலை கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் கதி மற்றும் பிரிட்டா மேற்கு வங்காளம்? எந்த மாநிலத்தின் நடனம் கண்டமர்தாலா மற்றும் ஒட்டம் தேடல் ஆந்திர பிரதேசம்? எந்த மாநிலத்தின் நடனம் புய்யா மற்றும் காம்டி அருணாச்சல பிரதேசம்? எந்த மாநிலத்தின் நடனம் காளி கோபால் அசாம்? கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் மீடா, மராட்டி, கோலிதோர், இருளிகா. வி கிரி 1975ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமநந்தா ஞானலீலா, யோக சிந்தாமணி, வைஷ்ணவ மாதான்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. குடியரசின் கருத்து, சுதந்திரத்தின் கோட்பாடுகள், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் அப்படிங்கிற விஷயத்த பிரான்ஸ் நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 இருந்து 2012 வரைக்கும் சி ரங்கராஜன் தலைமையில நடந்துச்சு. பகுதி 9B கூட்டுறவு சங்கத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. சுவார் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில சோட்டா நாக்பூர் மற்றும் வங்காளத்துல நடந்துச்சு. டாமோன் டைவ்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை மான்சூன் மேஜிக், நரியல பூர்ணிமா. மதன் மோகன் மாளவியா அபுதயே ஹிந்துஸ்தான் தலைவர்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அம்ரித் பாரத் ஸ்டேஷன் திட்டம் ரயில்வே அமைச்சகம் 2023ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. PM இ பஸ் சேவா திட்டம் வீட்டு வசதி நகர்ப்புற அமைச்சகம் 2023. மகிழா சம்மான் சேமிப்பு சான்றிதழ் 2023. PM போஷான் சக்தி நிர்மாண் அபியான் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் 2021. கரீப் கல்யாண் ரோஜ்கர் அபியான் 12 அமைச்சகம் சேர்ந்து 2020 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. PM விஸ்வகர்மா திட்டம் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் 2023. MIT-யின் முதல் இந்திய வம்சாவளி புரோவோஸ்ட் யார்? புரோவோஸ்ட் அப்படின்னா ஆளுநர் ஆனந்த் சண்டகேசவ். பாரிஸ் டைமண்ட் லீக் 2025 ஈட்டி எறிதலில் வென்றவர் யார்? நீரஜ் சோப்ரா. மொத்தம் 88.16 மீட்டர் தூரம் ஈட்டி எறிஞ்சிருக்காரு. இந்தியாவின் முதல் ஆஃப் கிரிட் மெகாவாட் பச்சை ஹைட்ரஜன் பைலட் ஆலை எங்கு இயக்கப்பட்டது? குஜராத். டோம்காக் என்பது எந்த நாட்டால் உருவாக்கப்பட்ட சப்சோனிக் குரூஸ் ஏவுகணை? அமெரிக்கா. பாஷ்னி என்பது எந்த அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு இயங்கும் மொழிபெயர்ப்பு தளம்? மின்னணுவியல். இந்தியாவின் நிதி அமைச்சர்கள் 3. 1998 இருந்து 2014 என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஏ.கே. பட்டாச்சார்யா. இந்த புத்தகத்தை வெளியிட்டது பென்குயின் பிசினஸ். நமிதா கோகுலே செவ்வாய் கிரகத்தில் வாழ்க்கை சேகரிக்கப்பட்ட கதைகள். PS ராமன், லியோ, சென்னை சூப்பர் கிங்ஸின் சொல்லப்படாத கதை. அருண் சின்கால் மற்றும் தேவேந்திர குமார் சர்மா, ராமானுஜன் ஒரு சிறந்த கணிதவியலாளரின் பயணம். ஸ்ரீநாத் ராகவன், இந்திரா காந்தி மற்றும் இந்தியாவை மாற்றிய ஆண்டுகள். சுச்சேதா ராஜ்கண்ணா, நட்சத்திரங்கள் வழியே ஒளிர செய்கின்றன. இந்தியாவின் முதல் பசுமை தரவு மையம் எங்கு நிறுவப்படுகிறது? உத்தரப்பிரதேசத்துல காசியாபாத் அப்படிங்கிற இடத்துல இது வரப்போகுது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபிரோசாபாத் அப்படிங்கிற இடத்த சந்திர நகர்னு பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு நகரம் லக்னோல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமை பாதுகாப்பு சரணாலயத்தை அமைத்த முதல் மாநிலம் உத்தரப்பிரதேசம். NSDC சர்வதேச அகாடமி கிரேட்டர் நோய்டால வரப்போகுது. இந்தியாவின் முதல் பயோபாலிமர் ஆலை லக்கிம்பூர் கிரி உத்தரப்பிரதேசத்துல வரப்போகுது. பள்ளிகளுக்கான கால்பந்து திட்டத்தை FIFA எந்த அமைப்புடன் இணைந்து நடத்துகிறது? யுனெஸ்கோ. 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸின் கொடி ஏந்தியவர் சரத்கமல், PV சிந்து. அதுவே நிறைவு விழாவுக்கு கொடியை ஏந்தியவங்க மனுபாக்கர், பிரியா, ஸ்ரீஜேஷ். 2024 பாரிஸ் பாராலிம்பிக்ஸ் தொடக்க விழாவுக்கு கொடியேந்தியவங்க சுமித் ஆண்டில், பாக்யஸ்ரீ ஜாதவ். அதுவே நிறைவு விழா பிரீத்திபால், ஹர்விந்தர் சிங். இளம் பருவ பெண்களின் திறம் மேம்பாட்டிற்காக இந்திய அரசு தொடங்கிய முயற்சியின் பெயர் என்ன? நாவியா. நாவியா அப்படிங்கிற முயற்சி. இது விக்ஷித் பாரத் அட் 2047 திட்டத்துக்கு கீழே இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க நாவியா. இதுல பெண்கள் மேம்பாட்டு அமைச்சகமும் ஸ்கில் திறன் மேம்பாட்டு அமைச்சகமும் சேர்ந்து இந்த திட்டத்தை தொடங்க போறாங்க நாவியா. இந்தியாவின் முதல் மிகப்பெரிய செப்பு கோபுரம் பாட்னால திறந்திருக்காங்க. அவரோட பேரு பாப்பு கோபுரம். நித்தி ஆயோக் ஜல் உற்சவ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரியே UNDPன்னு சொல்லக்கூடிய அமைப்பு கூட சேர்ந்து கூட்டுறவு ஆய்வு முயற்சி தொடங்கியிருக்காங்க. இஸ்ரோ மற்றும் செமிகண்டக்டர் ஆய்வகம் சண்டிகர் விண்வெளி திட்டத்திற்காக விக்ரம் 3201 கல்பனா 3201 சொல்லக்கூடிய நுண் செயலிகளை உருவாக்கி இருக்காங்க.
பனகச்சர்லா நீர்த்தேக்க திட்டம் தொடர்பாக எந்த இரண்டு மாநிலங்கள் நீர் தகராறில் ஈடுபட்டுள்ளன? ஒன்னு ஆந்திர பிரதேசம், இன்னொன்னு தெலுங்கானா. இந்தியாவின் முதல் வனவியல் பல்கலைக்கழகம் தெலுங்கானா மாநிலம் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் குளிர்கூரை கொள்கை தெலுங்கானா மாநிலம் ஆரம்பிச்சிருக்காங்க. உலகின் முதல் 3D அச்சிடப்பட்ட கோவில் புருகப்படியில இருக்கு தெலுங்கானால. தெலுங்கானா மாநிலம் ராஜீவ் யுவ விகாசம் திட்டம், இந்திரா சௌர கிரிஜல விகாசம் திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க.